Master once a failed teacher, coming back as a real master. Episode 11. சில நிமிடத்தில் ஜீவா லாஜிஸ்டிக்ஸ் பில்டிங்கிலிருந்து வெளியே வந்தான். ஜீவாவின் கண்கள் ஒருவித உற்சாகத்தில் மின்னியது. ஒருவேளை பழைய ஜீவாவாக இருந்தால் இப்போது கதையே வேறு. ஆனால் ஜீவாவிற்கு கிடைத்த ரித்விக் ஆன்மா, ரித்விக்கிற்கு கிடைத்த டெஸ்டினி புக் என இரண்டும் சேர்ந்து நம்ப முடியாத சம்பவங்களை செய்தது. லைப்ரரிக்கும் வீட்டுக்கும் இடையில் வாழ்க்கையை தொலைத்த ரித்விக், குடியால் வாழ்க்கையை தொலைத்த ஜீவாவின் உடலும் ஒன்று சேர்ந்து இன்று புது வாழ்க்கையை வாழத் தொடங்கினார்கள். ஜீவா மென்மையாக வீசும் காற்றில் கண்ணை மூடி ஆழ்ந்து சுவாசித்தான். தனக்கு கிடைத்த பொக்கிஷமான டெஸ்டினி புக் மூலம் இந்த புதிய உலகத்தில் தடம் பதிக்க நினைத்து மனதை ஒருநிலைப்படுத்தி கண்களை திறந்தான் மாஸ்டர் ஜீவா. என்னை விடுங்க, நான் சாக போறேன், யாரும் தடுக்காதீங்க, என்னை விடுங்க ப்ளீஸ். திடீரென தூரத்தில் வந்த அலறல் சத்தம் ஜீவாவின் காதில் விழுந்தது. ஜீவா கொஞ்சம் முன்னோக்கி நடந்து பார்த்தான். ஒரு குண்டான உருவம் ஏரியில் குதிக்க முன்னும் பின்னும் போய் வந்து கொண்டிருந்தது. அந்த இடத்தில் பலர் இருந்தாலும் யாரும் ஏரியில் குதிப்பவனை தடுக்கவில்லை. இருந்தாலும் பின்னால் திரும்பி பார்த்து கொண்டு, என்னை சாக விடுங்க, என்னை தடுக்காதீங்க என அலறிக்கொண்டிருந்தான் ஒரு 18 வயசு குண்டு பையன். கண்டிப்பா அவன் ஏரியில குதிக்க மாட்டான், ஏதோ டிராமா பண்றான் போல, பண்ணட்டும், நம்ம வேலையை பார்ப்போம் என நினைத்து அந்த ஏரி அருகில் கண்டுகொள்ளாமல் கடந்து சென்றான் ஜீவா. திடீரென ஜீவாவை பார்த்து கூட்டத்தை கலைத்துக் கொண்டு அந்த குண்டு மனிதன் ஓடி வந்தான். ஜீவா ஓடி வரும் சத்தம் கேட்டு திரும்புவதற்குள் ஜீவாவின் காலை பிடித்து கதறியாட ஆரம்பித்தான் அந்த குண்டு பையன். சார் சார் ப்ளீஸ், என்ன உங்க ஸ்டூடெண்டா சேர்த்துக்குங்க சார். நான் குண்டா இருக்கேன்னு யாரும் என்ன சேர்த்துக்கல, நீங்க தான் என்னோட ஒரே நம்பிக்கை, என்ன நீங்களும் கைவிட்டுறாதீங்க சார் என ஜீவாவின் காலை பிடித்து அழுது கொண்டே கூறினான். ஜீவா கண்களை சுருக்கி, உன் உருவத்துக்கு கால்ல விழுந்தா பார்க்க சகிக்கல, எழுந்துரு என பொறுமையாக கூறினான். முடியாது சார், நீங்க சேர்த்துக்கிறேன்னு சொன்னாதான் நான் உங்க காலை விடுவேன் என ஜீவாவின் காலை இறுக்கமாக பிடித்துக் கொண்டு கூறினான் அந்த குண்டு பையன். உன் உருவத்துக்கு கால்ல விழுந்து கெஞ்சலாமா? கெத்த நின்னு கேட்கணும், முதல்ல காலை எடு, எழுந்துரு என காலில் விழுந்தவனை தூக்கி நிறுத்தினான் ஜீவா. அந்த குண்டு பையன் மிகுந்த சிரமத்திற்கு பின் எழுந்து நின்றாலும் அவன் கண்களில் வழியும் கண்ணீர் நிற்கவில்லை. அழுதது போதும், உன் பிரச்சனை என்னன்னு சொல்லு என ஜீவா கேட்க, சார், நானும் இந்த மேஜிக் ஸ்கூல்ல 10 ப்ரொஃபஸருக்கு மேல பார்த்துட்டேன், ஒருத்தர் கூட என்ன சேர்த்துக்கல, எனக்கு சாகவும் தைரியம் இல்லை, நீங்க பெரிய மனசு பண்ணி சேர்த்துக்கங்க சார் ப்ளீஸ் என பாவமாக அழுது கொண்டே கேட்டான். ஜீவா மெல்ல புன்னகைத்து, முதல்ல எப்பவும் யார்கிட்டையும் அனுதாபம் தேடாத, உன் திறமைய காட்டி சான்ஸ் கேளு, நானும் உன்னை சும்மா சேர்த்துக்க முடியாது, உனக்கு இருக்கிற திறமைய காட்டு, அப்புறம் நான் சேர்த்துக்கிறத பத்தி யோசிக்கிறேன் என ஜீவா முடிவாக கூறினான். ஜீவா சொன்ன பின்பும் குண்டு பையன் தேம்பி தேம்பி அழுது கொண்டு அப்படியே சிலை போல் நின்றான். சில நிமிடங்கள் ஆகியும் அவன் அசைவது போல் எந்த அறிகுறியும் தெரியவில்லை என்பதால் அங்கிருந்து ஜீவா திரும்ப நடக்கத் தொடங்கினான். சார் சார் ப்ளீஸ் என மீண்டும் காலை இறுக்கமாக பிடித்தான் குண்டு பையன். ஜீவா கோபத்தில் எட்டி ஒரு உதை விட்டான். மண்ணில் உருண்டு சுருண்டு விழுந்த குண்டு பையனை பார்த்து, ஏண்டா தத்தி, இப்படி காலை பிடிக்கிறதா உன்னோட திறமையா என ஜீவா தலையை சாய்த்துச் சொல்ல சுற்றியிருந்த அனைவரும் சிரிக்கத் தொடங்கினார்கள். அவமானம் தலைக்கு ஏறி மதம் பிடித்த யானை போல் எழுந்து உடலை சிலுப்பி மண் புழுதிகள் பறக்க நின்றான் அந்த குண்டு பையன். சார், இப்ப பாருங்க என் திறமைய காட்டுற என சுற்றியும் பார்த்து அருகில் இருந்த கான்கிரீட் கல்லை எடுத்து அவன் தலையில் அவனே அடித்து உடைத்தான். கான்கிரீட் பாறைக்கல் சத்தமாக உடைந்தது. மேலும் சில கான்கிரீட் பாறைகளை எடுத்து கைகளாலும் கால்களாலும் உடைத்து அந்த இடத்தையே புகை மூட்டமாக மாற்றினான் அந்த குண்டு பையன். இதை பார்க்க முட்டாள்தனமாக இருந்தாலும் அந்த கான்கிரீட் பாறைகள் வலிமையானது என அறிந்தான் ஜீவா. இதுவும் ஒருவித தற்காப்பு கலைதான் என்றாலும் அதை காட்டுமிராண்டி போல் செய்து காட்டினான் அந்த குண்டு பையன். இந்த நேரத்தில் ஜீவாவின் மனதில் டெஸ்டினி புக் திறந்தது. எதிரில் இருந்த குண்டு பையனின் விவரங்கள் டெஸ்டினி புக்கில் தெரிய ஆரம்பிக்க
அதை உன்னிப்பாக பார்த்தான் ஜீவா. பெயர் மாதேஷ். ஃபைட்டர் டான் 1. குறைகள் 18. நம்பர் 1. மாதேஷ் உடலில் உள்ள அரச வம்ச ரத்தம் இன்னும் வேலை செய்ய துவங்கவில்லை. நம்பர் 2. காட்டி சான்ஸ் கேளு. நானும் உன்னை சும்மா சேர்த்துக்க முடியாது. உனக்கு இருக்கிற திறமைய காட்டு, அப்புறம் நான் சேர்த்துக்கிறத பத்தி யோசிக்கிறேன் என ஜீவா முடிவாக கூறினான். ஜீவா சொன்ன பின்பும் குண்டு பையன் தேம்பி தேம்பி அழுது கொண்டு அப்படியே சிலை போல் நின்றான். சில நிமிடங்கள் ஆகியும் அவன் அசைவது போல் எந்த அறிகுறியும் தெரியவில்லை என்பதால் அங்கிருந்து ஜீவா திரும்ப நடக்கத் தொடங்கினான். சார் சார் ப்ளீஸ் என மீண்டும் காலை இறுக்கமாக பிடித்தான் குண்டு பையன். ஜீவா கோபத்தில் எட்டி ஒரு உதை விட்டான். மண்ணில் உருண்டு சுருண்டு விழுந்த குண்டு பையனை பார்த்து, ஏண்டா தத்தி, இப்படி காலை பிடிக்கிறதா உன்னோட திறமையா என ஜீவா தலையை சாய்த்துச் சொல்ல சுற்றியிருந்த அனைவரும் சிரிக்கத் தொடங்கினார்கள். அவமானம் தலைக்கு ஏறி மதம் பிடித்த யானை போல் எழுந்து உடலை சிலுப்பி மண் புழுதிகள் பறக்க நின்றான் அந்த குண்டு பையன். சார், இப்ப பாருங்க என் திறமைய காட்டுற என சுற்றியும் பார்த்து அருகில் இருந்த கான்கிரீட் கல்லை எடுத்து அவன் தலையில் அவனே அடித்து உடைத்தான். கான்கிரீட் பாறைக்கல் சத்தமாக உடைந்தது. மேலும் சில கான்கிரீட் பாறைகளை எடுத்து கைகளாலும் கால்களாலும் உடைத்து அந்த இடத்தையே புகை மூட்டமாக மாற்றினான் அந்த குண்டு பையன். இதை பார்க்க முட்டாள்தனமாக இருந்தாலும் அந்த கான்கிரீட் பாறைகள் வலிமையானது என அறிந்தான் ஜீவா. இதுவும் ஒருவித தற்காப்பு கலைதான் என்றாலும் அதை காட்டுமிராண்டி போல் செய்து காட்டினான் அந்த குண்டு பையன். இந்த நேரத்தில் ஜீவாவின் மனதில் டெஸ்டினி புக் திறந்தது. எதிரில் இருந்த குண்டு பையனின் விவரங்கள் டெஸ்டினி புக்கில் தெரிய ஆரம்பிக்க அதை உன்னிப்பாக பார்த்தான் ஜீவா. பெயர் மாதேஷ். ஃபைட்டர் டான் 1. குறைகள் 18. நம்பர் 1. மாதேஷ் உடலில் உள்ள அரச வம்ச ரத்தம் இன்னும் வேலை செய்ய துவங்கவில்லை. நம்பர் 2. கால்கள் பலவீனமானது. குறிப்பு: அரச வம்ச ரத்தம் இந்த உலகத்தில் வெகு சிலருக்கே கிடைக்கும். இந்த இரத்த அமைப்பை கொண்ட நபர்களை எவராலும் வெல்ல முடியாது. இதை பார்த்த ஜீவா சட்டென்று அதிர்ச்சியானான். அரச வம்சத்து ரத்தம் என்பது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அதற்கு எதையும் அடையும் சக்தி உண்டு. இந்த குண்டனுக்கு இது தெரியாது போலையே. அவன் இரத்த நாளங்களை இன்னும் செயல்படுத்தாமல் வைத்திருந்தது மாதேஷ் நடந்து கொள்ளும் விதத்திலேயே ஜீவாவுக்கு தெரிந்தது. இப்போது ஜீவாவின் கண்களில் ஒரு பிரகாசமான ஒளி தெரிந்தது. ஏனென்றால் அரச ரத்தம்தான் மிகவும் சக்தி வாய்ந்தது. அதிலும் மாதேஷ் உடலில் இருப்பது பண்டைய கால பேரரசரின் ரத்தம். இருந்தாலும் மாதேஷ் பல ஆசிரியர்களால் நிராகரிக்கப்பட்டான். அதற்காக மாதேஷ் வலிமையற்றவன் என சொல்ல முடியாது. அவன் உடலில் இருந்த சக்தியை பற்றி அவனுக்கு இன்னும் தெரியவில்லை. மாதேஷை பல ஆசிரியர்கள் குப்பை போல் தூக்கி எறிந்தனர். ஆனால் அவன் ஒரு வைரம் என டெஸ்டினி புக் மூலம் ஜீவா அறிந்து கொண்டான். பண்டைய அரச ரத்தம் கொண்ட மாதேஷ் மற்றவர்களை விட இயல்பாகவே வலிமையானவன். அதனால்தான் இது போன்ற பஞ்ச் பேக் பயிற்சியை தேர்ந்தெடுத்தான். இப்போது ஜீவாவின் முகம் ஒருவித புது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியது. இவ்ளோ பவரை உள்ள வச்சுக்கிட்டு என் கால்ல விழுந்தியடா என நினைத்து மெல்ல புன்னகைத்தான் ஜீவா. காட்டில் இருந்த வலிமையான யானை அதன் மதிப்பு தெரியாமல் தெருவில் பிச்சை எடுப்பது போல் இருந்தது மாதேஷின் தற்போதைய நிலை. நான் உனக்கு வாய்ப்பு தரல, நீதான் எனக்கு உன்னை கைட் பண்ண வாய்ப்பு கொடுத்திருக்க, அதுவும் கால்ல விழுந்து கொடுத்திருக்க என நினைத்துக் கொண்டவன் மெல்ல புன்னகைத்து, உன்னை என் ஸ்டூடெண்டா சேர்த்துக்கிறேன், நீயும் என்ன உன் டீச்சரா ஏத்துக்கோ என சத்தமாக சொல்லி பாக்கெட்டில் இருந்த ஐடி கார்டை எடுத்து முன்னால் நீட்டி ஒரு சொட்டு ரத்தத்தை விட்டான் ஜீவா. சார், என்ன சொல்றீங்க? நிஜமாவா? என்ன உங்க ஸ்டூடெண்டா சேர்த்துக்க உங்களுக்கு சம்மதமா? என்னால நம்பவே முடியலையே என மகிழ்ச்சியில் தன் குண்டான உடலை குலுக்கி துள்ளி குதித்தான் மாதேஷ். ஒரு நொடி கூட யோசிக்காமல் விரலில் கத்தியால் ஒரு கீறலிட்டு ஒரு சொட்டு ரத்தத்தை அந்த ஐடி கார்டில் விட்டான். ஒரு டீச்சரோட தகுதி ஒரு ஸ்டூடெண்ட சூஸ் பண்றத வச்சோ, ஒரு ஸ்டூடெண்டோட தகுதி ஒரு டீச்சரை சூஸ் பண்றத வச்சுதான் முடிவு பண்ணணும். ஆனா இங்க ஒரு வேஸ்ட் டீச்சர் வேஸ்ட் ஸ்டூடெண்ட் கூட சேர்ந்திருக்கான்.
இதுல ஆச்சரியப்பட ஒண்ணும் இல்ல என பின்னாலிருந்து ஒரு இளைஞன் குரல் கேட்டது. சட்டென்று ஜீவா திரும்பி பார்த்தான். ஒரு திமிர் பிடித்த இளைஞன் ஒய்யாரமாக நடந்து வந்தான். அவன் அருகில் ஒரு அழகான பெண்ணும் நடந்து வந்தாள். பிரவுன் நிற முடி தோள்பட்டை முன் ஷார்ட்டாக தொங்கிக் கொண்டிருக்க, நிலவை போல் பிரகாசமான வட்ட முகம். வெள்ளை நதி நடந்து வருவது போல் அந்த அழகான பெண் நடந்து வந்தாள். விமல் ரித்திகா என்ற பெயர் திடீரென ஜீவா மனதில் ஸ்பார்க் ஆனது. ஜீவாவிற்கு இந்த பெயர் புதிதாக தெரிந்தாலும் இந்த மேஜிக் ஸ்கூலில் உள்ள அனைவருக்கும் தெரிந்த மிக பிரபல ஆசிரியர்கள்தான் விமலும் ரித்திகாவும். விமல் மேஜிக் ஸ்கூலின் முன்னாள் புரொஃபசரின் பேரன். அவனை பற்றி தெரியாதவர்கள் இந்த பள்ளியில் யாரும் இல்லை. அந்த அளவுக்கு பிரபலம். அதேபோல ரித்திகாவும் மிக பிரபலம். ஆனால் பெரிய பின்புலம் அவளிடம் இல்லை. அவள் அழகுதான் அவளை மிக பிரபலமாக்கியது. ரித்திகா அழகில் மட்டுமல்ல, ஆசிரியராகவும் நல்ல திறமை கொண்டவள். ரித்திகாவின் பின்னால் சுற்றும் பலரில் விமலும் ஒருவன். ஆனால் ரித்திகா விமலை ஒரு சக ஆசிரியராக மட்டுமே பார்த்தாள். ரித்திகா இந்த பள்ளியில் சேர்ந்து ஒரு வருடத்திலேயே அழகால் அனைவரையும் ஈர்த்தாள். ரித்திகா யாரையும் புண்படுத்தவும் மாட்டாள், யாரிடமும் நெருங்கிப் பழகவும் மாட்டாள். ஆனால் விமலோ சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் ஜீவாவை மட்டம் தட்டுவதை ஒரு பொழுதுபோக்காகச் செய்தான். இப்போது விமல் ஏளனமாக சிரித்துக்கொண்டு ஜீவா அருகில் வந்து நின்றான். அருகில் அமைதியாக ரித்திகாவும் நின்றாள். யார வேஸ்ட்ன்னு சொல்றீங்க என ஜீவா பொறுமையாக விமலை பார்த்து கேட்டான். வேற யாரு? ஒன்னதான் சொல்ற, நீதான் இந்த ஸ்கூல்லயே வேஸ்ட் ஃபெலோ என சொல்லி சிரித்தான் விமல். ஓ அப்படியா? ஒரு வேஸ்ட் ஃபெலோவே இன்னொருத்தன வேஸ்ட் ஃபெலோன்னு சொன்னா அவன் எவ்வளவு பெரிய வேஸ்டா இருப்பான். அவன் வேற யாரும் இல்ல, நீதான் வேஸ்ட் அண்ட் வர்ஸ்ட் ஃபெலோ என அமைதியாக சொல்லி சிரித்தான் ஜீவா. விமல் முகம் கட்டுப்பாடில்லாமல் கோபமுற்றது. இந்த நேரத்தில் அருகில் இருந்த ரித்திகா விமலை பார்த்து சிரிக்கத் தொடங்கினாள். தன் மனதுக்கு நெருக்கமான பெண் முன் அவமானப்படுவது மேலும் விமலுக்கு கோபத்தை உண்டாக்கியது. அதுவும் இல்லாமல் மேஜிக் ஸ்கூலில் உள்ள மட்டமான ஆசிரியர் தன்னை அவமானப்படுத்துவதை தாங்கிக் கொள்ள முடியாமல் முறைத்துக் கொண்டு, என்ன சொன்ன நீ? யார்கிட்ட பேசுறேன்னு மறந்துட்டு பேசுறியா என முகம் சிவக்க கோபமாக பேசினான் விமல். அதான் நீ யாருன்னு சொல்லிட்டேனே, வேஸ்ட் ஃபெலோன்னு. அப்புறம் என்ன மறுபடியும் யாருன்னு தெரியுமான்னு கேக்குற என ஜீவா சிரித்துக் கொண்டு சொல்ல ரித்திகாவும் சிரிக்கத் தொடங்கினாள். ஜீவா அருகில் இருந்த மாதேஷும் வாயில் கையை வைத்து ரகசியமாக சிரித்தான். இன்று மாதேஷை அசிங்கப்படுத்தி அனுப்பிய ஆசிரியர்களில் விமலும் ஒருவன். இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு என நினைத்து உற்சாகமாக நின்றான் மாதேஷ். என்ன செல்லம், அந்த குடிகாரன் சொல்றான்னு நீயும் சிரிக்கிற என ரித்திகாவை பார்த்து விமல் பாவமாக சொல்லிவிட்டு ஜீவாவை கோபமாக பார்த்து, டேய், இங்க யாரு வேஸ்ட் இந்த ஸ்கூல்ல எல்லாருக்கும் தெரியும். இதோ நீ சேர்த்திருக்கிய ஒரு காண்டாமிருகம், அவன் என்கிட்ட தான் வந்து கெஞ்சினான். பார்க்கதான் காண்டாமிருகம் மாதிரி இருக்கான், ஆனா இவன் ஒரு எலி. இவன் பவர் 15 பாயிண்ட்ஸ் கூட இல்ல. அடிக்க வந்தா தடுக்க மட்டும்தான் இவனுக்கு தெரியும். இவன் தான் இந்த ஸ்கூல்லயே லாஸ்ட் ஸ்டூடெண்ட். இவன் ரேங்க் 997. அதே மாதிரி நீயும் இந்த ஸ்கூல்லயே டீச்சர்ஸ் லிஸ்ட்ல லாஸ்ட். 2 பேருக்கும் சரியான பொருத்தம் தான். இப்படி ஒரு ஹிஸ்டரியை வச்சுக்கிட்டு நீ என்ன வேஸ்ட்னு சொல்றியா? நீ மட்டும் இல்ல, உன் ஸ்டூடெண்ட் கூட வேஸ்ட் தான் என மூச்சிறைக்க அவமானப்படுத்தி விட்டு நின்றான் விமல். மேஜிக் ஸ்கூலை பொறுத்தவரை ஒவ்வொரு ஆண்டும் 100 மாணவர்கள் சேர்க்கப்படுவார்கள். அனைவருக்கும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நடக்கும். அதில் மேல்நிலையில் உள்ளவர்கள் மேல்நிலையில் உள்ள ஆசிரியரையும், கீழ்நிலையில் உள்ளவர்கள் கீழ்நிலையில் உள்ள ஆசிரியர்களையும் தேர்ந்தெடுப்பதுதான் வழக்கம். ஜீவா கொஞ்சம் கூட கவலைப்படாமல் மாதேஷ் முகத்தை பார்த்து இயல்பாக, மாதேஷ், நீதான் இந்த ஸ்கூல்ல லாஸ்ட் ரேங்கா என குரலை தாழ்த்தி கேட்டான் ஜீவா. சார், மொத்தம் 1000 பேரு, எனக்கு பின்னால 3 பேர் இருக்காங்க என வெகுளியாக கூறினான் மாதேஷ். என்ன ஜீவா, அவனை நீ லாஸ்ட் ஸ்டூடெண்டான்னு கேக்குற? நீயும் லாஸ்ட் ரேங்க் டீச்சர் தானே, அத மறந்துட்டியா நீ? உன்ன மாதிரியே அவனும் ஃபீல் பண்ணுனா உன் நிலைமை என்ன ஆகும் என நக்கலாக சொல்லி சிரித்தான் விமல். ஜீவாவும் மாதேஷும் ஒருவரை ஒருவர் சோகமாக பார்த்து முழித்தனர். இருந்தாலும் டெஸ்டினி புக் இருக்கும் தைரியம் ஜீவாவிற்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்தது.
ரித்திகா பாவமாக ஜீவாவை பார்த்துக் கொண்டிருக்க விமல் விடாமல் மீண்டும் தொடர்ந்தான். இப்ப தெரியுதா நீ யாருன்னு? ஆனா நான் யார் தெரியுமா? இங்க 500 ரேங்க் மேல இருக்கிற ஸ்டூடெண்ட் என் கால்ல விழுந்தாலும் சேர்த்துக்க மாட்டேன். என்னோட ரேஞ்சுக்கு நீ எல்லாம் என்ன வேஸ்ட்னு சொல்றத நினைச்சா எனக்கு சிரிப்பு தான் வருது என சத்தமாக சிரித்துக் கொண்டு கூறினான் விமல். சிரிச்சு முடிச்சிட்டு கிளம்பு, இதுதான் உன்னோட கடைசி சிரிப்பா இருக்கும் என ஜீவா சாதாரண தொனியில் கூறினான். இங்க பாரு ரித்திகா, ஹீரோ மாதிரி டயலாக் எல்லாம் பேசுறான். இவங்கிட்ட பேசி நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். லெட்ஸ் கோ என ரித்திகா கையை பிடித்து இழுத்துச் சென்றான் விமல். ஆனால் ரித்திகா விமல் தன் கையை பிடித்திருப்பது பிடிக்காமல் சட்டென்று உதறிவிட்டு ஜீவாவை பார்த்து, ஹலோ புரொஃபசர் ஜீவா என தன் அழகான குரலால் மென்மையாக பேசத் தொடங்கினாள். அது ஜீவாவிற்கு மட்டுமல்ல, அங்கிருந்த அனைவருக்குமே ஆச்சரியமாக இருந்தது.